ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 1 கிலோ சிக்கனை வந்து பேச்சுலர் ஸ்டைலில் அது வந்து பெப்பர் அதிகமாக போட்டு செய்ய போகிறோம். ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 4 வெங்காயம் வந்து போட்டு 2 பச்சை மிளகா முழுசாக போட்டு கொஞ்சம் கடல் பாசி கொஞ்சம் வந்து கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 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 20 முழு கருப்பு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இப்போ வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு பெப்பர் பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 4 தக்காளியை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது ஒரு 10 நிமிஷமாவது வந்து ஒரு 2 நிமிஷமாவது வந்து நல்லா கொதிக்கட்டும், வதங்கட்டும் நல்லா தக்காளி வெங்காயமும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து உப்பு மஞ்சள் போட்டு சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா ஒரு வாசனை, பெப்பர் சிக்கன் வாசனை வந்து இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒரு நல்ல வாசனை வருது. ஸோ இப்படி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதை ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில். உப்பு வந்து ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டுதான், இப்போ இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணி மொத்தம் 2 ஸ்பூன் தான் உப்பு போடுறோம். தேவைன்னா வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து குக்கர் விசில் போட்டு மூடிடுங்க. நமக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்றதுனால ஒரு 5 காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அடைச்சி அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகாய்